ஹலோ வணக்கம் மக்களே, வெல்கம் டு ராணிஸ் கிச்சன். வாங்க, இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன சமையல்னு பார்க்கலாம். கத்திரிக்காய் காரக்குழம்பு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுருக்கேன். பாத்திரம் நல்லா சூடாகட்டும். நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. வெந்தயம் போட்டுக்கலாம். வெந்தயத்துக்கு அப்புறம் சும்மா ஒரு 4-5 மிளகு ஃப்ளேவருக்காக போட்டுக்கலாம். வெந்தயம் நல்லா பொரியட்டும். அதில் ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். உரித்து வச்சுருக்க பூண்டு சேர்த்துக்கலாம். ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். பூண்டு கொஞ்சம் நேரம் வதங்கினோடனே உரித்து வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். நான் சின்ன வெங்காயத்தை 2 துண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் முழுசாக கூட சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் பூண்டு இந்த அளவுக்கு வதங்கினோடனே தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சீக்கிரம் வதங்குறதுக்காக கொஞ்சம் கல்லுப்பு போட்டுக்குவோம். தக்காளி இந்த அளவுக்கு நல்லா குழைய வதங்கிருச்சு. இப்போ கத்திரிக்காய் நறுக்கி வச்சுருக்கேன். உள்ளெல்லாம் பூச்சி இல்லாமல் நல்லா பார்த்து இந்த மாதிரி ஃபுல்லாக கட் பண்ணிடக்கூடாது. இந்த மாதிரி பாதியாக கட் பண்ணி வச்சுக்கணும். கட் பண்ண கத்திரிக்காயை சேர்த்துக்கலாம். கத்திரிக்காய் நல்லா சிம்மில் வச்சு வதக்கிக்கலாம். இப்போ தேவையான மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம். கத்திரிக்காய் கொஞ்சம் நல்லா வேகட்டும். கத்திரிக்காய் நல்லா இந்த அளவுக்கு வதங்கினோன்னே ஒரு 3 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இது வீட்டிலே வறுத்தாங்க. காரம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக இந்த கத்திரி வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாம். குழம்பு கொதித்து கத்திரிக்காய் நல்லா வேகட்டும். வெந்த பிறகு புளி ஊற வச்சுருக்கோம், அதை கரைச்சி விட்டுக்கலாம். இப்போ கொஞ்சம் நல்லா கத்திரிக்காய் வேகட்டும் வச்சுக்கலாம். அதுக்கு ஒரு கடாய் அடுப்பில் வச்சாச்சு. அரைக்கீரை நல்லா ஃபுல்லாக வாஷ் பண்ணிவிட்டு வேரை மட்டும் கிள்ளிட்டு தண்டோட 2-3 கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த கீரையை அள்ளி நம்ம கடாயில் அப்படியே வச்சுக்கலாம். நம்ம நறுக்கி வச்சுருக்க கீரையில் பாதி கீரையை வச்சாச்சு. இங்கே பார்த்திங்கன்னா 4 பல் பூண்டு, ஒரு 10 சின்ன வெங்காயம், 2 பச்சை மிளகாய், ஒரு தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன். இதை எடுத்து அப்படியே அந்த கீரையில் போட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் அப்படியே கீரையில் சேர்த்துக்கலாம். இதோடவே ஒரு டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மீதி கீரையை அப்படியே அள்ளி மேலே வச்சுருவோம். அள்ளி வச்ச கீரையில் கொஞ்சமாக ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி விட்டுக்கலாம். கரைச்சி வச்சுருக்க புளியை சேர்த்துக்கலாம். பூண்டு, சின்ன வெங்காயம் எல்லாம் ஜீரகம்லாம் சேர்த்ததுனால இது வேகும் போதே பார்த்திங்கன்னா சூப்பராக கம்மன்னு நல்லா வாசனை வரும். அவ்வளோதாங்க, கீரை சூப்பராக வெந்துருச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். கீரை நல்லா ஆறட்டும். ஆறின பிறகு கடைஞ்சிக்கலாம். இன்னும் உப்பு சேர்க்கலை. இன்னொரு முக்கியமான டிப்ஸு சொல்ல மறந்துட்டேன். கீரை வேக வைக்கும்போது எப்போ கூட மூடி போடாமல் வேக வைக்கணும். அப்போ தான் நமக்கு நல்லா பச்சைன்னு இருக்கும். மூடி போட்டோன்னா கீரை கொஞ்சம் கருத்து போன மாதிரி ஆகிடும். இப்போ கீரை நல்லா ஆறட்டும். இங்கே குழம்பு சூப்பராக கொதித்து எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு. குழம்பு நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த டைமில் சின்னதாக ஒரு துண்டு வெல்லம் சேர்த்துக்கலாம். பாருங்கள், எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இங்கே குக்கரில் சாதம் ரெடி ஆகிட்டுருக்கு. இங்கே முட்டை வேக வச்சுக்கிட்டுருக்கேன். இப்போ லைட்டாக பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ வேக வச்ச கீரையை எடுத்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். கீரைக்கு தேவையான கல்லுப்பு போட்டுக்கலாம். இப்போ மிக்சியில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ கீரை எந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. பல்ஸ் மோடில் போட்டு அரைக்கணுங்க. அப்படியே விட்டால் ரொம்ப நைஸ் ஆகிடும். பாருங்கள், சூப்பராக இருக்குது. இப்போ இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு தாளிப்பு கொடுத்துடலாம். முட்டை நல்லா வெந்துருச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். கீரை நல்லா கடைஞ்சி ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுருக்கேன். அதுக்கு ஒரு நல்ல தாளிப்பு கொடுத்துடலாம். பாத்திரம் நல்லா சூடாகட்டும். பாத்திரம் நல்லா சூடாயிடுச்சு. கீரை தாளிக்கிறதுக்கு நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். இது செக்கில் ஆட்டின நல்லெண்ணெயில் தாளிக்கும் போது ரொம்ப வாசனை சூப்பராக இருக்கும். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம். பூண்டு தட்டி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். பூண்டு நல்லா செவக்க வதக்கிக்கலாம்.
நம்ம ஏற்கனவே கீரை வேக வைக்கும்போது பச்சை மிளகாய் வேறு போட்டிருக்கோம். பூண்டு நல்லா செவந்துருச்சு. இப்போ கடைஞ்சி வச்சுருக்க கீரையில் சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, மணக்க மணக்க பச்சை பசேர்னு அரைக்கீரை கடையில் ரெடி ஆயிடுச்சு. இப்போது ஒரு பொட்டேட்டோ ஃப்ரை தான் செய்ய போகிறோம். உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சுட்டு தோல் உரித்து பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். கொஞ்சமாக வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். கருவேப்பிலை வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். உருளைக்கிழங்கு வறுக்கிறதுக்கு கடாயை அடுப்பில் போட்டு கடாய் நல்லா சூடாகட்டும். கடாய் சூடாகிடுச்சு. தேவையான எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. கடுகு உளுந்தம் பருப்பு போட்டுக்கலாம். கடுகு நல்லா படப்படன்னு வெடிச்சிருச்சு. கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் சேர்த்துக்கலாம். அதோடவே வாஷ் பண்ணி வச்சுருக்க கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வேக வச்சு பொடியாக நறுக்கி வச்சுருக்க உருளைக்கிழங்கை சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு ஒரு 2 நிமிஷம் கிளறி விட்டுக்கிட்டே இருக்கலாம். உருளைக்கிழங்குக்கு தேவையான தூள் உப்பு சேர்த்துக்கலாம். தேவையான மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். தேவையான மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். தேவையான மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இது வீட்டிலே அரைச்சா வெறும் மிளகாத்தூள். கலர் எப்படி இருக்கு பாருங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கொஞ்சம் சிம்மிலே வச்சு செஞ்சோன்னா சூப்பராக இருக்கும். கொஞ்சமாக ஜீரகத்தூள் போட்டுக்கலாம். கொஞ்சமாக சோம்புத்தூள் சேர்த்துக்கலாம். இது எல்லாமே நல்ல வாசனை கொடுக்கும். இதெல்லாம் போடும்போது உருளைக்கிழங்கு நல்ல ஃப்ளேவராக இருக்கும். சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் இப்போ சேர்த்த மசாலா எல்லாமே வீட்டில் அரைச்சது தாங்க. ஜீரகத்தூள், சோம்புத்தூள் எல்லாமே வீட்டில் அரைச்சது தான். இன்னும் ஒரு 2 நிமிஷம் உருளைக்கிழங்கு அடுப்புலேயே இருக்கட்டும். ஃபைனலாக இந்த உருளைக்கிழங்கு வறுவலுக்கு பூண்டு இடித்து சேர்த்துக்கலாம். பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். அவ்வளோதாங்க, உருளைக்கிழங்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே சோறு ரெடி ஆயிடுச்சு. இங்கே சூப்பரான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு, கீரை கடையல், உருளைக்கிழங்கு வறுவல், வேக வச்ச முட்டை. இதாங்க இன்றைக்கி நம்ம வீட்டில் சமையல். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா, என்னோடய சமையல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. பாய் பாய்.